ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு காமனாக சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்துமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 அப்படின்னு சொல்லி தனியாகவே பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலேயுமே நான் வீடியோஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்குமே வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிடலாம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8 ரிலேட்டடான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். எந்த வகுப்பில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியிலே இருக்கும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த லெசனுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த லெசன்லையுமே இல்லை. ஸோ இது யூனிட் 8க்கு இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனால் இந்த லெசனை மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 62. ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 116வது பக்கத்தில் இருக்கும் இந்த லெசன். ஓகேவா? இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி யூனிட் 8க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஸா போற மாதிரி இருக்கும். ஓகேவா? கேள்வி 1, உலகின் மிக தொன்மையான நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம். விடை மெசபடோமியா. எத்தனை ஆண்டுக்கு முற்பட்டது அப்படின்னா 6500 ஆண்டுக்கு முற்பட்டது. கேள்வி 2, தமிழகத்தில் தொன்மையான நகரம். விடை மதுரை, காஞ்சி அப்படின்னா காஞ்சிபுரம், பூம்புகார். இந்த 3 நகரங்களுமே தொன்மையான நகரம். தொன்மையான நகரம்னா பழமையான நகரம் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி 3, கோவலன் கண்ணகி பிறந்த ஊர். விடை பூம்புகார். கேள்வி 4, பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை. விடை வங்காள விரிகுடா. கேள்வி 5, காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது. எது அப்படின்னா பூம்புகார் இருக்கு. கேள்வி 6, பூம்புகார் மற்றொரு பெயர்கள். புகார், காவிரி, பூம்பட்டினம். இது ரெண்டுமே பூம்புகாரோட மற்ற பெயர்கள். கேள்வி 7, சங்ககால சோழர்களின் துறைமுகமாக விளங்கியது எது? விடை பூம்புகார். கேள்வி 8, பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள். விடை மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம். கேள்வி 9, கண்ணகியின் தந்தை. விடை மாநாய்க்கர். இதுவே கோவலனோட தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மாசாத்துவான். கேள்வி 10, மாநாய்க்கன் என்பதன் பொருள். விடை பெருங்கடல் வணிகன். கேள்வி 11, சிலப்பதிகார நாயகி யார்? விடை கண்ணகி. கேள்வி 12, கோவலன் தந்தை. விடை மாசாத்துவன். கேள்வி 13, மாசாத்துவான் என்பதன் பொருள். விடை பெருவணிகன். கேள்வி 14, பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது எந்த நூல் அப்படின்னு கேட்டாக்க விடை சிலப்பதிகாரம். கேள்வி 15, பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்தனர்? விடை கிரேக்கம் மற்றும் ரோம் நாட்டைச் சேர்ந்தவர்கள் வந்தார்கள். கேள்வி 16, கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று குறிப்பிடும் நூல். விடை பட்டினப்பாலை. இது நம்ம ஆல்ரெடி தமிழ்லே பார்த்துருப்போம். வணிகர்களுடைய நேர்மையை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இந்த பட்டினப்பாலை. ஓகேவா? கேள்வி 17, பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? விடை உருத்திரங்கண்ணனார். கேள்வி 18, கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது எதுனா? விடை குதிரை. தரைவழி இறக்குமதி செய்யப்பட்டது மிளகு. கேள்வி 20, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. விடை சந்தனம். கேள்வி 21, கிழக்கு பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பவளம். கேள்வி 22, தென்கடல் பகுதியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. விடை முத்து. கேள்வி 23, ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. விடை உணவுப் பொருட்கள். கேள்வி 24, வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. விடை தங்கம். கேள்வி 25, மெருகூட்டப்பட்ட அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. விடை தங்கம். கேள்வி 26, எந்த நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் புகார் கண்டத்தினை வாசித்தும் மற்றும் பட்டினப்பாலை வாசித்தும் தெரிந்து கொள்ளலாம்? விடை பூம்புகார். அதாவது
இப்போ பூம்புகார் நகரத்தை பற்றிய பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய புகார் கண்டத்தையும் அதே மாதிரி பட்டினப்பாலை நூலையும் வாசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பூம்புகாரோட பெருமையை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிய வந்துருமாமா. அதை தான் சொல்லியிருக்காங்க. கேள்வி 27, பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார் யாருன்னா சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள். கேள்வி 28, சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் எது? விடை மதுரை. கேள்வி 29, கடைச்சங்க காலத்தில் தமிழ் படி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா விடை 49 பேர். கேள்வி 30, கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமண பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா அகில், சந்தனம். கேள்வி 31, இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் விடை உவரி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த லெசன் யூனிட் 8க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தமிழ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் அகலாய்வு ரிலேட்டடாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க கேள்விகள் எல்லாமே 12ஆம் வகுப்பு புத்தகம் வரைக்கும் எதுலையுமே இருக்காது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி 32, உவரி உள்ள இடம் விடை கொற்கை. கேள்வி 33, பாண்டியர் துறைமுகம் விடை கொற்கை. கேள்வி 34, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் விடை மதுரை. கேள்வி 35, பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் விடை அதுவும் மதுரையில் தான் அச்சடிச்சாங்க. கேள்வி 36, மதுரையில் இருந்த 2 வகை அங்காடி விடை நாலங்காடி, அல்லங்காடி. அங்கே பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகளும் இருந்துச்சு, இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகளும் இருந்துச்சு. ஓகேவா? பகல் பொழுதுல செயல்படக்கூடிய கடைகள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய கடைகளை அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல் என்பதற்கு இரவு என்று பொருள் இருக்கு. அதனால தான் மதுரையை என்ன சொல்லுவாங்கன்னா பகல்லையும் கடைகள் இயங்குறதுனாலையும் இரவுலையும் கடைகள் இயங்குறதுனால தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி மதுரையை சொல்லுவாங்க. கேள்வி 37, பகல் பொழுதில் செயல்படும் அங்காடினா நாலங்காடி, இரவு நேரத்தில் செயல்படும் அங்காடினா விடை அல்லங்காடி. கேள்வி 39, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவதுனா மதுரை. கேள்வி 40, பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் பொருட்களை வாங்கி சென்ற அங்காடி விடை அல்லங்காடி. இரவு நேரம்னாலே அது அல்லங்காடி. கேள்வி 41, கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் உண்டு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யாருடைய குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல் இருந்துச்சு அப்படின்னா மெகஸ்தனிஸ். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். கேள்வி 42, மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சராக யார் இருந்தார் அப்படின்னா விடை சாணக்கியர். இவர் எழுதிய நூல் தான் என்னது? அர்த்த சாஸ்திரம். கேள்வி 43, சாணக்கியர் எழுதிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், சாணக்கியருக்கு இன்னொரு பெயர் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. கேள்வி 44, மதுரையை சுற்றி யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமானது என்ன அப்படின்னா சுரங்கப்பாதைகள். அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்துச்சு மதுரையை சுற்றி. கேள்வி 45, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் விடை காளிதாசர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்னா விடை திருநாவுக்கரசர். ஸோ இந்த 2 கொஸ்டினுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு காஞ்சை பத்தி பெருமையா சொன்னவர் யாருன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி காஞ்சி நகர பெருமையா சொன்னவர் யாருன்னா திருநாவுக்கரசர். கேள்வி 47, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்றாசிரியர் யாருன்னா யுவான் சுவாங். இப்போ நம்ம 2 இது பார்த்தோம். கிரேக்க வரலாற்றாசிரியர்னு யாரை பார்த்தோம்? இங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா? யாரை பார்த்துருக்கோம்னா மெகஸ்தனிஸை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ யாரை பார்க்குறோம்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒருவர். அவர் என்னவா இருக்காரு? சீன வரலாற்றாசிரியராக இருக்காரு. யுவான் சுவாங் தான் சீன வரலாற்றாசிரியர். கிரேக்க வரலாற்றாசிரியர்னா மெகஸ்தனிஸ், சீன வரலாற்றாசிரியர் அப்படின்னா யுவான் சுவாங். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை ஒரு டைம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஓகேவா? யுவான் சுவாங்னா சீன நாட்டை சேர்ந்தவர், மெகஸ்தனிஸ்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். கேள்வி 48, யுவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக வந்த இடம் விடை காஞ்சியில் உள்ள கடிகைக்கு வந்தாரு. ஓகேவா? கேள்வி 49, புத்தகையா, காஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள்
காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்றாசிரியர் யாருன்னா யுவான் சுவாங். புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய சீன வரலாற்றாசிரியர் யாருன்னா யுவான் சுவாங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 50. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம். விடை காஞ்சி. கேள்வி 51. காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் யார் யாருன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மரும் அங்கதான் பிறந்து வளர்ந்திருக்காரு. கேள்வி 52. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது. விடை காஞ்சிபுரம். அதுபோலவே ஏரிகளின் மாவட்டம் என்றும் அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கேள்வி 54. காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். விடை ராஜசிம்மன். கைலாசநாதர் கோவில் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கு. அதை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். இந்த ராஜசிம்மன் ஒரு பல்லவ மன்னன். கேள்வி 55. தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி. விடை மணிமேகலை. கேள்வி 56. தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள் என்னென்ன அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் இது எல்லாமே இருந்துச்சு. கேள்வி 57. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிக நகரம். விடை ஈராக். இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. கேள்வி 58. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எதுனா? விடை கல்லணை ஒன்றும் காஞ்சிபுரத்தில் இருந்த ஏரிகள். இது ரெண்டுமே தமிழர்களோட நீர் மேலாண்மை அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத விளக்கி இருக்கு. கேள்வி 51. உவரியில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா முத்து தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது. கேள்வி 60. பொறுத்துகல துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது எதுனா புகார். இது எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்திருப்பாங்க. வணிக நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. அதே போல தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவதும் மதுரை தான். கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. அதே மாதிரி ஏரிகளின் மாவட்டம், கோயில்களின் நகரம் இது எல்லாமே இந்த சிறப்பு எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்து, பாண்டிய நாடு அப்படின்னா முத்து உடைத்து, சேர நாடு அப்படின்னா வேலம் உடைத்து, தொண்டை நாடு அப்படின்னா சான்றோர் உடைத்து. ஃபைனல் கொஸ்டின். பொறுத்துக சேர நாடு அப்படிங்கிறது எந்தெந்த பகுதியெல்லாம் சேர்ந்ததா இருந்தது அப்படின்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள பகுதிகளாக இருக்கக்கூடியது எல்லாமே அப்போ சேர நாட்டை சேர்ந்ததா இருந்தது. அடுத்தது சோழ நாடு அப்படிங்கிறது தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதையெல்லாம் சேர்ந்ததா சோழ நாடா இருந்தது. ஸோ சோழர்கள் இதெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. பாண்டிய நாடு அப்படிங்கிறது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இது எல்லாத்தையுமே பாண்டி நாட்டில் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த லெசனுக்கான கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இது யூனிட் 8ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லெசன். அதனால தான் இந்த லெசனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த பொறுத்துக்களை 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 3 கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் போயிட்டு இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.